ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு இந்த சண்டே எங்கள் ஊரில் போட்டிருக்கிற காட்டு விலங்குகள் கண்காட்சி அப்படிங்கிற ஒரு ஷோக்கு வந்திருக்கோங்க. இதுக்குள்ளே நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காட்டு விலங்குகள் கண்காட்சி அப்படின்னு சொல்லி தாங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எப்போதுமே இது மாதிரி கண்காட்சியெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூல்லேயே குழந்தைங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள மட்டும் தனியாக எப்படியும் பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். எப்படியும் பேரண்ட்ஸுக்கு டிக்கெட் எடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட்டை கொடுத்து முடிச்சிடுவாங்க. மொத்த ஃபேமிலியும் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே டிக்கெட் எடுத்தாகணும். இதுதான் அவங்களோட ட்ரிக்ஸு. அது மாதிரி தான் வந்துட்டு இந்த டைம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க எல்லாமே உள்ளே எல்லாத்துலேயுமே விளையாண்டாங்க. காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா எல்லாமே பொம்மையாக தாங்க இருந்துச்சு. பொம்மையாக தான் இருக்கும்னு தெரியும். ஏன்னா காட்டு விலங்குகள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க இவ்வளோ பப்ளிக்காக, ரொம்ப பாதுகாப்போடு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாதில்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிருந்தோம். அதே மாதிரி அந்த அனிமல்ஸோட எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் ரொம்ப பயங்கரமாக வச்சுருந்தாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. மற்றபடி ஆஸ் யூஷுவல் உள்ளே என்னென்ன இருக்குமோ அதை தான் இருந்துச்சு. எப்போதுமே இந்த பிள்ளைங்க காரில் விளையாடுறது, இந்த போட்டிங், அந்த பலூனு, அது மாதிரி. அப்புறம் ஷாப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செப்பல்ஸ் கடைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த செப்பல்ஸ் கடை தான் அங்கே இருக்கிறதுலையே ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. அவங்க அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டாகவே வச்சுருந்தாங்க அதை. நான் வந்துட்டு என்னோடய சின்ன பொண்ணுக்கு ஒரு அழகான செப்பல் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் மற்ற பொருள் எல்லாமே வாங்கலை. ஏன்னா அது எப்போதும் பார்த்திங்கன்னா இது மாதிரி போட்டிருக்கிற இடத்துல ரொம்பவே காஸ்ட்லியாக வச்சுருப்பாங்க. நம்ம நார்மலாக வெளில வாங்குறத விட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதனால் வாங்கலை. அப்புறம் குழந்தைங்க வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் சாப்பிட்ற ஐட்டம்லாம் எதுக்குமே நாங்கள் உள்ளே போகலங்க. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த இடமே ஒரு மாதிரி இருந்துச்சு.